Hey all, assalamu alaikum. Welcome to our channel Papa's Dream. Hope you all are good and நானும் ரொம்ப சூப்பராகவே இருக்கேன். அண்ட் லாஸ்ட் வீடியோவில் நான் ஃபேமிலியோட ஒன் டே ட்ரிப் போயிருந்தேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதோட கண்டினியூ வீடியோ தான் இது. மால்லாம் சுற்றி பார்த்து முடிச்சுட்டு ஆடி சேல் போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி அங்கேயும் ஒரு ரவுண்டு பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் போயிருந்தோம். அண்ட் நாங்கள் போயிட்டு இருக்கும்போது இந்த ஸ்வீட் கார்ன் விற்றுட்டு இருந்தாங்க. எனக்கு ஸ்வீட் கார்ன்னா அவ்வளோ பிடிக்கும், என்னோடய ஃபேவரட். அதையும் வாங்கிட்டு அப்படியே நாங்கள் கடைக்குள்ளே போயிருந்தோம். அண்ட் இது வந்து கார் பார்க்கிங். இதில் வந்து கிட்ஸுக்கு விளையாடுற மாதிரிலாம் செட் பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. தென் நாங்களும் அப்படியே கடைக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். நாங்கள் ஈவினிங் ஒரு 4:30 கிட்ட தான் போயிருந்தோம். அப்போவே பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. நாங்கள் வந்து மால் பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு ரிட்டர்ன் திரும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் நாங்கள் வர வழியில் தான் இந்த ஷாப் இருந்துச்சு. அண்ட் இங்கேயே நிறையா ஆடி சேல் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. சரி அதான் ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டோம். கிரவுண்ட் ஃப்ளோர் எல்லாமே சாரியாக தான் இருந்துச்சு. அண்ட் ஒரு சாரிக்குமே ஒரு நேம் சொல்லியிருந்தாங்க. இங்கே அஃபோர்டபுளாகவுமே இருந்துச்சு அண்ட் ப்ரைஸ் அதிகமாகவுமே இருந்துச்சு. ஆனால் அன்றைக்கி என்னோட அம்மாவும் சிஸ்டருமே வந்து கொஞ்சம் அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா இப்போதைக்கு வந்து எந்த ஃபங்க்ஷன் அண்ட் ஃபெஸ்டிவல்ஸும் எதுவும் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் கேஷுவல் வேருக்கு வியர் பண்ணுற மாதிரி தான் சாரீஸ் எல்லாமே பார்த்துட்டு இருந்தாங்க. நான் அது மட்டும் இல்லாமல் என்னோட அம்மா எப்போவுமே சிம்பிள் அண்ட் எலகண்ட்டாக தான் எப்போவுமே வியர் பண்ணுவாங்க. ரொம்ப கிராண்டாக அந்த மாதிரிலாம் போக மாட்டாங்க. அண்ட் அம்மா எப்போவுமே சாரீ எடுத்தால் எப்போவுமே பெரியம்மாக்குமே சேர்த்து தான் வாங்குவாங்க. அன்றைக்கி அதேமாரி தான் அம்மாக்கும் பெரியம்மாக்குமே ஒரே கலர் ஒரே டிசைன் வந்து சாரீ பார்த்துட்டு இருந்தாங்க. அண்ட் ஃபைனலி நாங்களும் சாரீ வாங்கிட்டு நெக்ஸ்ட் ஃப்ளோருக்கு போயிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட்டு ஃப்ளோரில் வந்து சுடிதார் குர்தாஸ் இதெல்லாமே வச்சுருந்தாங்க. ஆல்ரெடி மாலில் வாங்கியாச்சு, இங்கே எதுவும் வாங்க வேணாம், ஜஸ்ட் ஒரு விண்டோ ஷாப் மாதிரி பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம். ஆனால் அங்கே போனதுக்கப்புறமே குர்தாஸ்லாம் வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே இருந்துச்சு. அண்ட் ப்ரைஸ்லாம் ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. டாப்ஸ் எல்லாமே 100 ரூபாலேருந்தே இருந்துச்சு. அண்ட் இந்த குர்தா செட்டிஸ் எல்லாமே 300லேருந்தே ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் குவாலிட்டிஸுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் காலேஜ் வேருக்கு போட்டு போனால் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குமேன்னு சொல்லிட்டு ஒரு 2-3 ட்ரெஸ் மட்டும் நான் வாங்கியிருந்தேன். அண்ட் ஜீன்ஸ் அப்புறம் அந்த நைட் ஷூட் இது எல்லாமே ரொம்ப கம்மியாகவே கிடச்சிச்சு. ஸோ இதுலேயும் வந்து ஒரு செட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இங்கே பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே குட்டீஸுக்குமே நிறைய ட்ரெஸ் எல்லாம் இருந்துச்சு. அவங்களோட ட்ரெஸ்ஸுமே ரொம்ப அஃபோர்டபுளாக தான் இருந்துச்சு. அண்ட் ஸ்டார்டிங் ப்ரைஸே வந்து 300லேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் இங்கே உள்ள எல்லா கலெக்ஷன்ஸுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சுடிதார் அப்புறம் மெட்டீரியல் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ப்ரைஸுக்கு ஏற்ற குவாலிட்டியுமே இருந்துச்சு. தென் அங்கே இந்த ஃபேன்சி ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. இயரிங்ஸ், பேங்கிள்ஸ் அப்புறம் செயின் எல்லாமே வச்சுருந்தாங்க. பட் ப்ரைஸ் கொஞ்சம் இங்கே அதிகமாக தான் இருந்துச்சு. ஆனால் இங்கே ஆக்சிடைஸ் செட்லாம் வந்து நிறையா வச்சுருந்தாங்க. எனக்கு இந்தமாரி ஆக்சிடைஸ் செட் போடுறது எல்லாமே ரொம்ப பிடிக்கும். தென் இங்கே பேக் கலெக்ஷன்ஸுமே எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் எல்லாமே வந்து பிரைடு கேரி பண்ணிட்டு போகிற மாதிரி தான் நிறையா பேக் கலெக்ஷன் வந்து இங்கே இருந்துச்சு. நாங்கள் பேக்ஸ் எப்போவுமே இங்கே வாங்க மாட்டோம். எப்போவுமே வந்து டேடி வந்து ஃபாரின்லேயே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஸோ அந்த பேக் தான் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுவோம். பட் ஆனால் இங்கே ஒரு பேக் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இங்கே மட்டும் ஒரு பேக் மட்டும் நாங்கள் வாங்கியிருந்தோம். அண்ட் அதுக்கப்புறமா இந்த ஃபுட் வேக் தான் போயிருந்தோம். அங்கேயும் எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. ஒரு சைடு ஃபுல்லாகவே பிரைடு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அண்ட் இன்னொரு சைடு ஃபுல்லாகவே இந்தமாரி ஷூஸாக இருந்துச்சு. எனக்கு மோஸ்ட்டாக ஸ்லிப்பர்ஸ் யூஸ் பண்ணுறதை விட இந்தமாரி ஷூஸ் யூஸ் பண்ணுறது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் மோஸ்ட்டாக நான் ஷூஸ் தான் யூஸ் பண்ணுவேனே. அதுவும் இந்த பிளாக் ஷூலாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. தென் ஃபைனலி எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு பில் போட்டுட்டு நாங்களும் அப்படியே கிளம்பிட்டோம். தென் அகெயின் வெளில வரும்போது இந்த ஸ்வீட் கார்ன் விற்றுச்சு. நான் போகும்போதே இந்த ஸ்வீட் கார்ன் வாங்கி சாப்பிட்ருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட் ரொம்ப பிடிச்சதுனால போகும்போதும் அப்படியே ஒன்று வாங்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. அண்ட் அப்படியே வந்துட்டோம். பீச்சையுமே ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீச்சுக்கு வந்துட்டோம். நாங்கள் போன டைமில் யாருமே இல்லை, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அமைதியாகவே இருந்துச்சு. நானும் பீச்சில் ஃபேமிலியோட ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டேன். அது எப்படின்னே தெரியல, பீச்சில் விற்கிற இந்த மாங்காய் மட்டுமே ஒரு தனி டேஸ்ட்டுக்கு இருக்கும். நீங்கள் இதை ஃபீல் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தென் சாண்ட்விச், கட்லெட் இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு கிளம்புறதுக்கு ஒரு 8:30 கிட்ட ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா வீட்டுக்கு போய் டின்னர் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு வர வழியிலேயே வந்து KFCயில் பர்கர் மட்டும் ஆர்டர் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் அன்றைக்கி டே ரொம்ப ஹாப்பியாகவே கம்ப்ளீட் ஆச்சு. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதேமாரி நான் உங்களுக்கு இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய் கைஸ்.